கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 9:19, மேத்யூ 9:19. இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? யாவீரு வர்றாரு, வந்து அவரை பணிந்து கொண்டு விசுவாசத்தோடு சொல்றாரு, ஐயா என் பிள்ளை இறந்து போச்சு, நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா பிழைச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்தை காட்டின உடனே இயேசு கிறிஸ்து அவன் பின்னாடி போகிறார், யாவீரு பின்னாடி போகிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வாங்கன்னு கூப்பிட்டாரு. திரளான ஜனங்கள் வரும்போது ஒவ்வொரு சீஷர்களை அழைக்கும் போது என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வான்னு அழைச்சாரு. ஆனால் இங்கேயோ இயேசு கிறிஸ்து இன்னொருத்தர் பின்னாடி போனார். என்ன காரணம்? அங்கே ஒரு மனம் திரும்புதலை பார்க்குறோம். ஏன்னா என்ன வந்தது யாவீருக்கு? இவர் என்னுடைய பாவங்களை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர், இவர் தேவன், இவரால் முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் திரும்புதலை பார்த்தது மாத்திரமல்ல, அவர் மேல் வைத்த விசுவாசத்தையும் பார்க்கிறோம். ஏன்னா இவர் வந்து கைகளை வைத்தால் என் பிள்ளை பிழைப்பால் என்கிற ஒரு விசுவாசம், அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விசுவாசம், ஒரு திட நம்பிக்கையாய் தன்னுடைய பதவி, தன்னுடைய காரியங்கள் எதையும் பற்றி கவலைப்படாமல் எல்லாருக்கும் முன்னாடி ரோட்டில் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதித்து கூப்பிடக்கூடியது. இந்த மனம் திரும்புதலினுடைய அடையாளத்தை பார்க்குறோமா? யாவீரு தன்னுடைய பதவியை நினைக்கல. நான் ஜெப ஆலய தலைவன், இயேசு கிறிஸ்து என்னை வந்து பார்க்கட்டும், இல்லை நான் வந்து ஆள் மூலமாக சொல்லி அனுப்புகிறேன், இல்லை கோயிலில் உள்ளவங்ககிட்ட மூலமாக சொல்லி அனுப்பிச்சு இயேசு கிறிஸ்துவை என் வீட்டுக்கு வர சொல்லுவோம், இல்லை நான் அவர் கொஞ்சம் காணிக்கை கொடுக்குறேன் அவரை வர சொல்லுங்க, இல்லை எதுவுமே நினைக்கல. வேற யார் மூலமாகவும் போகல. இல்லை சீஷர்களுக்கு வந்து ஏதாவது காசை கொடுத்து சீஷர்கள் மூலமாக பண்ண அதுவும் செய்யலை. மாறாக தன்னுடைய பதவியை பயன்படுத்தலை. அது மாத்திரமல்ல, தன்னுடைய கௌரவம் என்ன ஆனாலும் சரி, என்னை யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, எனக்கு என்ன கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த ஆயத்தமானது தான் அவருடைய மனம் திரும்புதலை காட்டக்கூடியது. என்ன, நான் என்னை பற்றி கவலைப்படலை, என்னுடைய மரியாதையை பற்றி கவலைப்படலை. இது ரெண்டும் அவருடைய மனம் திரும்புதலை காட்டக்கூடியது. விசுவாசம் எதில் பார்க்கிறோம்? அவர் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்வதிலும், அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா என் பிள்ளை பிழைப்பால் என்று சொல்லி அவரை கூப்பிடுவதன் மூலமாய் அங்கே அவருடைய எண்ணத்தை பார்க்குறோம், அவருடைய மகா பெரிய விசுவாசத்தை பார்க்குறோம். அதனால் மனம் திரும்பி ஒருத்தன் விசுவாசத்தோடு கூப்பிடும்போது கர்த்தரால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இயேசு கிறிஸ்துவே அவன் பின்னாடி அவன் சொன்னதை கேட்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மனம் திரும்புதலோடு விசுவாசத்தோடு கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நமக்கு தேவையெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. எவனொருவன் தன்னைத்தானே தாழ்த்தி மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுக்கக்கூடிய தேவன். நம்ம இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருட்டு பிச்சைக்காரரை பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு? ரோட்டோரத்தில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து போகிறான்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் சத்தம் போட்டு கூப்பிட்றாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியல? அந்த இடத்த விட்டு அவரால் முன்னாடி போக முடியல. காரணம் என்ன? ஒரு விசுவாசத்தோடு கூப்பிடும்போது கர்த்தரால் போக முடியல. ஏன்னா ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லுது? ஹீ ஸ்டுட் ஸ்டில் என்று சொல்லக்கூடியதாய் அவரால் முன்னேறி போக முடியல. எப்போ நீங்கள் வந்து முழு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணக்கூடிய தேவன். அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் உங்கள் முன்னாடி வருவதற்கோ உங்களை கூப்பிடுவதற்கோ எனக்கு தகுதியே கிடையாது ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய கிருபைகளையும் முன்னிட்டு இதோ நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், கர்த்தாவே எனக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு
அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவன். அதனால தான் யாவீரு பின்னாடி போன தேவன் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல மனம் திரும்பி, ஆண்டவரே எனக்கு பதில் கொடுங்க, என்னை ரட்சியுங்க, என்னை மீட்டு கொள்ளுங்க, என்னை கிருபையாய் காத்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் கூப்பிடும்போது விசுவாசத்தோடு செய்யக்கூடிய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கக்கூடியவர். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. அப்போ விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் முழு விசுவாசத்தோடு பூரண நிச்சயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடும்போது அதை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பன் நீங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.